ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். ஈசாப் எழுதின கரடியும் தேனீக்களும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான நீதிக்கதை இது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல அப்படியே கண்ணை மூடி கற்பனை செஞ்சுக்கோங்க. நாம இப்போ ஒரு அழகான அடர்ந்த மந்திர காட்டுக்குள்ள இருக்கோம். ரொம்ப உயரமான மரங்கள், சில்லுன்னு வீசுற காத்து, இலைகள் உரசும்போது கேட்கிற அந்த சரசர சத்தம் கேட்கவே ரொம்ப அமைதியா ரம்யமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட ஒரு காட்டுல தான் நம்ம கதை ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த அமைதியான காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய பயங்கரமான கரடி வருது. அதுக்கு ரொம்ப ரொம்ப பசி. கிர்ன்னு அதோட வயிறு சத்தம் போடுற அளவுக்கு அவ்வளோ பசி. காடு முழுக்க சாப்பாடு தேடி ரொம்ப நேரமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா பாவம், ஒரு சின்ன பழங்கூட அதுக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல கரடி அப்படியே மேல அண்ணாந்து பாக்குது. அங்க ஒரு பெரிய மரக்கிளையில ஒரு பிரம்மாண்டமான தேன் கூடு. அதுல இருந்து அப்படியே தங்க நிறத்துல இனிப்பான தேன் சொட்டிட்டே இருக்கு. அத பார்த்த உடனே பசியில இருந்த கரடிக்கு நாக்குல எச்சில் ஊறிடுச்சு. எப்படியாவது அந்த தேன் கூட்டை களைச்சு உள்ள இருக்கிற தேனை எல்லாம் முழுசா குடிச்சிடணும்னு முடிவு பண்ணி மரத்துக்கிட்ட போகுது. இப்ப அந்த இடத்த கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் ரொம்ப பெரிய பலமான பசியோட இருக்கிற ஒரு கரடி, இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப சின்னஞ்சிறு குட்டி தேனி. வெளியே போயிருந்த அந்த ஒற்றை தேனி கரடி கூட்டிக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு, ஐயா கரடியாரே, இது எங்க வீடு, தயவு செஞ்சு இதை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ரொம்ப தைரியமா கரடி கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுச்சு. ஆனா அதுக்கு அந்த கரடி என்ன சொல்லுச்சு தெரியுமா? ரொம்ப கம்பீரமான குரல்ல, ஏய், நீயோ அளவில் ரொம்ப சிறியவன். நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன். உன்னால் என்னை ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்லுச்சு. அந்த குட்டி தேனியோட உருவத்தை வச்சு கரடி அதை ரொம்பவே குறைவா எடை போட்டுருச்சு. குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க மட்டும் அந்த இடத்துல ஒரு குட்டி தேனியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பயந்து ஓடி போயிருப்பீங்களா? ஆனா நம்ம தேனி கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அது ரொம்ப புத்திசாலி. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? சரி, எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் அவகாசம் கொடு, நான் உள்ள போய் என்னுடைய பொருள்களை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லுச்சு. கரடியும் இவன் என்ன பெருசா பண்ணிட போறான்னு ரொம்ப அலட்சியமா நினைச்சு சரின்னு ஒத்துக்குச்சு. அந்த குட்டி தேனியோட சூப்பரான திட்டம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல அது வேகமா தேன் கூட்டுக்குள்ள பறந்து போச்சு. ரெண்டாவது, உள்ள இருந்த தன்னோட குடும்பத்துக்கிட்ட வெளியே என்ன பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு விளக்கமா சொல்லுச்சு. மூணாவது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே வர முடிவு பண்ணாங்க. ரொம்ப சுலபமான ஆனா எவ்வளவு அருமையான திட்டம் இல்லையா? இப்போ சொல்லுங்க குட்டீஸ், அந்த தேனீக்கள்லாம் சேர்ந்து எப்படி அவங்க வீட்டை காப்பாத்தி இருப்பாங்க? சத்தமா உங்க பதில சொல்லுங்க பாப்போம். வாவ், அருமையான பதில்கள். சரி, நீங்க சொன்னது சரியா இருக்கான்னு நாமே பார்க்கலாம். அந்த தேன்கூட்டில இருந்த ஆயிரக்கணக்கான தேனீக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய படையா பயங்கர கோபத்தோட வெளியே வந்துச்சு. வெளியே வந்ததும் சும்மா விடல, நேரா போய் அந்த பெரிய கரடிய கொட்ட தொடங்கிட்டாங்க. ஒரே நேரத்துல இத்தனை தேனீக்கள் சேர்ந்து கொட்டுனா எப்படி இருக்கும்? இப்போ அந்த பெரிய கரடிக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க நினைக்கிறது 100% சரிதான். கரடிக்கு வலி தாங்கவே முடியல. தேனீக்கள் கொட்டியதால வலியால அப்படியே துடிச்சிடுச்சு. யாரையும் குறைவா எடை போடக்கூடாதுன்னு இப்போ அந்த கரடிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வலி கொஞ்சம் கூட தாங்க முடியாத கரடி கத்திக்கிட்டே அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓடத் தொடங்குச்சு. ஆனா நம்ம குட்டி தேனீக்கள் சும்மா விடுமா? கரடியை விடாம ரொம்ப ரொம்ப வேகமா அதோட பின்னாடியே துரத்திக்கிட்டே போனாங்க. அந்த சுட்டி தேனீக்கள் கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாம கரடி என்ன பண்ணுச்சு தெரியுமா? நேரா ஓடி போய் காட்டுல இருந்த ஒரு பெரிய ஆற்று நடுவுல தொபுக்கடீர்னு குதிச்சிடுச்சு. ஆற்றின் நடுவுல கரடி குதிச்சதும் தேனீக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அப்பாடா, நம்ம வீட்டை வெற்றிகரமா காப்பாத்திட்டோம்னு நினைச்சாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா அந்த கரடிய மன்னிச்சு விட்டுட்டு ரொம்ப அமைதியா அவங்களோட தேன் கூட்டிற்கே திரும்பி போயிட்டாங்க. சோ இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ரொம்ப முக்கியமான பாடம் டீம் ஒர்க், அதாவது ஒற்றுமையே பலம். உருவத்தை வச்சு யாரையும் நாம அலட்சியமா நினைக்க கூடாது. தேனீக்கள் தனித்தனியா இருந்தா ரொம்ப சின்னஞ்சிறு பூச்சிகள் தான். ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்து டீமா வேலை செஞ்சதால அவ்வளோ பெரிய கரடியே தோற்கடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அதனால யாரையும் அவங்களோட அளவை வச்சு எப்பவும் குறைவா எடை போடக்கூடாது. குட்டீஸ், இந்த கதை விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல இருந்து ஒற்றுமையோட பலத்தை பத்தி நாம சூப்பரா கத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. தேனீக்களைப் போலவே வேற எந்த சின்னஞ்சிறு உயிரினங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய வேலைகளை செய்யும்னு யோசிச்சு பாருங்க. எறும்புகள் ஞாபகம் வருதா? இத பத்தி உங்க நண்பர்கள் கிட்ட பேசி பாருங்க. மேலும் இது போல பல அற்புதமான கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம குட்டீஸ் கார்ட்டூனின் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திக்கிறேன். பை பாய்.